இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மருந்து அரைக்கக்கூடிய எந்திரம், எலக்ட்ரிக்கல் கல்வம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில திராவக மருந்துகள், அதாவது அறுவகை ஜெயநீர், அது மாதிரி ஆறுமுக திராவகம், வெடியுப்பு திராவகம், வெடியுப்பு ஜெயநீர், சுண்ண திராவகம், கந்தக திராவகம், இந்த மாதிரி திராவகங்கள் ஊற்றி அரைக்கக்கூடிய மருந்துகளை கிரைண்டரில் அரைக்க முடியாது. நம்ம எலுமிச்சம்பழ சாறு, சுண்ணாம்பு தெளிவு நீர், காடி, இது மாதிரி ஊற்றக்கூடிய இதை வந்து அதில் அரைச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம திராவகங்கள் ஊற்றி அரைக்கக்கூடிய குரு பற்பம், மகா குரு பற்பம், அந்த மாதிரி பெருங்கொண்ட மருந்துகள், அதை வந்து அதில் அரைக்க முடியாது. அப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கல்வை நம்ம ரெடி பண்ணிக்கிறணும். கையில் அரைக்கலாம். கையில் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அரைக்கலாம், அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ மகா குரு பற்பம் அப்படின்னா அதுக்கு 15 மணி நேரம் இடைவிடாமல் அரைக்கணும், கை விடாமல் 15 மணி நேரம் அரைக்கணும். அப்போ அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஆளுக வச்சு அரைச்சோம்னாலும் நம்மளுடைய கை வேகம் அவங்களுடைய கை வேகம் மாறுபடும். அவங்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தண்ணி குடிக்க போவாங்க, டீ குடிக்க போவாங்க, கொஞ்சம் நேரம் கை வலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ இந்த மருந்துகளுடைய அறவை நேரம் மாறுபடும். இப்போ இந்த மாதிரி இயந்திரங்களை நம்ம அந்த காலத்தில் வந்து ஒரு சித்தர்களுக்கு 100 பேர் 200 பேர் சீடர்கள் இருந்தாங்க. ஆளுக்கு 10 நிமிஷம் அரைச்சா கூட அரைச்சிடுவாங்க. இப்போ அப்படி நம்மளுக்கு இல்லை. அதனால் நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நவீனத்தை கையாண்டுக்கிறணும். இது வந்து வேகம் ஒரே வேகமாகவும் இருக்கும். அதே சமயம் 23 மணி நேரம் விடாமல் கூட அரைச்சிடலாம். நமக்கு எந்த பயமும் இல்லை. கல்வத்தில் தான் நம்ம அரைக்கிறோம். கல்லும் தான் அரைக்குது. இப்போ கிரைண்டர்னால் சுத்தீவிர இருக்கிறது ட்ரம்மாக இருக்கும். அந்த ட்ரம்மை கூட சில பேர் வந்து அலாயில் மாற்றிருக்கிறாங்க. அந்த இதில் அக்கர்லிக்கில் அப்படி மாற்றினாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டட்டெல்லாம் இரும்பு தான், ஸ்டீல் தான் இருக்கும். ஒரு தடவை அறுவகை ஜெயநீரில் அரைச்சிட்டு எடுத்து பார்த்தா துருப்பிடிச்சிருச்சு பூரா. அதனால் இது வந்து எந்த வம்பும் இல்லை நமக்கு. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் கல்வத்தை வச்சு பயன்படுத்தலாம். இந்த கல்வம் வந்து சாதாரண 4 HP, அதாவது நம்ம கிரைண்டர் மோட்ரு, கிரைண்டருக்கு வைக்கிற மோட்டரில் தான் ஓடுது. நம்ம வீட்டு கரண்ட்டில் சிங்கிள் பேஸில் பயன்படுத்தலாம். இது வைக்கிறதுக்கு மொத்த நீளமே ஒரு 5 அடி பெஞ்சு இருந்தால் போதும். கல்வம், அந்த மிஷினு எல்லாத்தையுமே ஒரு 5 அடி பெஞ்சுக்குள்ளே வச்சிடலாம். வீட்டில் ஒரு மூலையில் வச்சு போட்டு விட்டுறலாம். இது வந்து கண்டினியூவாக 23 மணி நேரம் ஓடும். இங்கே பாருங்கள், இப்போ புதுசாக இது பண்ணியிருக்குது. இது வந்து கன்னியாகுமரியில் ஒரு வைத்தியர் கேட்டார்னு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி சும்மா சுவிட்சு போட்டால் போதும், அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், அழகாக ஓடும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன், வெறும் தண்ணி, ஏன்னா வெறுங்கல்வம் ஓடக்கூடாது அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம கை அறவை எந்த ஸ்பீடோ அந்த ஸ்பீடில் ஓடும். இதுக்குன்னு தனி கல்வம் ரெடி பண்ணணும். நம்ம கையில் அரைக்கிற கல்வம் ஆகாது. இது மேலே மருந்து எவ்வளவு ஏறினாலும் திருப்பி கீழே வந்துடும். அந்த மாதிரி நல்ல சரிவாக இந்த கல்வம் ரெடி பண்ணணும். இந்த கல்வத்தினுடைய நீளம் வந்து 18 இன்ச்சு, அகலம் வந்து 9 இன்ச்சு, ஆழம் வந்து 2.5 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம். எந்த பக்கமும் மருந்து செதறாது. பாருங்கள், அப்படியே அருமையாக அரைக்கணும். நம்ம கையில் எப்படி அரைக்கிறோமோ அப்படி அரைக்கும். மருந்து மேலே ஏறினோடனே கீழே இறங்கிடும். இது போகும்போது இப்படி போகும்போது பேக் சைடு அரைச்சிக்கிறோம், வரும்போது முன் சைடு அரைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி அரைக்குதுன்னு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை வந்து 3 ஓட்டை கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த ஓட்டையில் அரைக்கிறது வந்து 18 இன்ச்சுக்கு போகும். 18 இன்ச்சு கல்வத்தில் உள்ளுக்குள்ளே 12 இன்ச்சு 13 இன்ச்சுக்கு போகும். இதுக்கு அடுத்த ஓட்டையில் போடும்போது 9 இன்ச்சுக்கு தான் போகும். இதை விட சின்ன கல்வம் இருந்தாலும் வச்சு அரைக்கலாம். அதுக்கு அடுத்த ஓட்டையில் போடும்போது 5 இன்ச்சு தான் போகும். ஆக 3 விதமான கல்வத்தை இதில் போட்டு அரைக்கலாம். இது வந்து அந்த பக்கமும் ஒரு வீல் ஓடுது பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு வீல் ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு தேவையில்லைன்றதுனால ஒரு கல்வம் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துலையும் ஒரு கல்வத்தை போட்டு நம்ம அரைக்கலாம். இந்த மாதிரி கீழே ஸ்டாண்டு கூட வச்சுக்கலாம். நான் சும்மா செங்கல் வச்சுருக்கேன் இப்போ வந்துச்சுன்றதுக்காக. இப்போ தான் புதுசாக செஞ்சு வந்திருக்குது இந்த கல்வம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எந்த விதமான ஒரு ஆபத்தும் கிடையாது. எல்லா பக்கமும் மூடி இருக்கும் கல்வம். குழந்தைகள் பக்கத்தில் போய் நின்னா கூட நமக்கு பயம் இல்லை. புல்லுக்குள்ளே எல்லாம் புள்ளியில் தான் ஓடுது. அதனால் பெல்ட்லேயும் புள்ளியிலையும் ஓடுறதால அது நிற்கவே நிற்காது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஒரு தடவை வாங்கினா மெயின்டெனன்ஸே இல்லை. இதில் மெயின்டெனன்ஸ் செலவுன்றது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, பெரிய சத்தமெல்லாம் தடாப்டான்னு வீட்டில் வராது. சாதாரண ஒரு மிக்சி ஓடுற சத்தம் கூட வராது.
இந்த மாதிரி வாங்கி வச்சா தான் நம்ம உயர்ந்த ரக மருந்துகள் நல்லபடியாக பண்ணலாம். இந்த கல்வம் வந்து உள்ளுக்குள்ளே புள்ளி மோட்ரு பேரிங் வச்சு போயிருக்குது. அதனால் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய பேர் செய்வாங்க அது. ஆனால் அந்த புள்ளியில் வந்து காட்டர் காடின்னு ஒன்று இருக்குது. அதாவது புள்ளிக்கு வர சாஃப்ட்லையும் புள்ளியிலையும் காற்று காடின்றது இருந்தால் தான் அது ஷேக் இல்லாமல் இந்த மாதிரி ஓடும். இல்லைன்னா ஷேக் ஆகும். இங்கே பாருங்க, இது வெறும் ட்ரம்மு மூடி தான், சும்மா அப்படி மேலே சேஃப்டிக்கு தான் மூடி வச்சுருக்கேன். அப்படியே திறந்துடலாம் அதை. இங்கே பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள் உள்ள. இது பேரிங்கு, இதில் காற்று காடின்னு இங்கே பாருங்கள். அந்த புள்ளி வரும்போது அதில் ஒரு காடி தெரியும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நேரத்தில் கொடுத்து இந்த பாருங்கள் காடி இந்த வருது பாருங்கள். இந்த காடி வந்து ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் அந்த வீல் வந்து ஷேக் இல்லாமல் ஓடும். ரெண்டுலேயுமே இருக்கும். இது பாருங்கள் காடி வருது பாருங்கள். அது மாதிரி பேரிங் வந்து சரியானபடி பொருத்தப்பட்டிருக்கணும். உள்ள மோட்டர் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு கல்வம் அது. இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும், நம்ம வைத்தியர்கள் எல்லோரும் வாங்கி வச்சுக்கிறீங்க. இந்த மூடி வந்து ஒரு குழந்தைகள் போகிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பல்லி பூச்சி கீச்சி உள்ளே விழுகாமல் இருக்கும். ரெண்டாவது நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். இது வந்து பாருங்கள், நம்ம வீட்டு திண்ணையில் ஒரு ஓரத்தில் வச்சு தான் அரைக்கிறோம். இதில் எந்த மருந்துகள் வேணாலும் அரைக்கலாம். ரொம்ப அழகான கல்வம், சின்னதாக கைக்கு அடக்கமாக ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி யார் வேணும்னாலும், அப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை, செஞ்சு கொடுக்கணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நமக்கு ஒரு இன்ஜினியர் தான் அதை பண்ணி கொடுக்குறாரு. இதோட ஒரு 5-6 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. தேவைப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 90 80 252 947. 90 80 252 947. ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா அவர்கிட்ட பேசிட்டு கல்வம். ஆனால் கல்வம் வந்து சரியானபடி இந்த கரண்ட்டு கல்வம் பண்ணுறதுக்கு நமக்கு 20 நாள்லேருந்து 25 நாள் ஆகுது. அவசரமாக 1 நாள் 2 நாளெல்லாம் அது பண்ண முடியாது. ஒரு 20 நாள்லேருந்து 25 நாளைக்குள்ளே அவருக்கு நேரம் கேட்பார். ஆனால் ரொம்ப அற்புதமாக பண்ணி, இப்போ இந்த கல்வம் வந்து கன்னியாகுமரி போகுது, தக்கலைன்ற ஊருக்கு போகுது. இது வந்துச்சு, சரி அரைச்சி நம்ம பார்த்துட்டு கொடுக்கலாம், டெஸ்ட் பண்ணுவோம்னு சும்மா தண்ணி ஊற்றி அரைச்சி பார்த்தேன். இந்த மாதிரி கல்வத்துக்கு இந்த அரைக்கக்கூடிய கல் மட்டும் கல்லோடு கொடுத்துருவாங்க. கல்வை நம்ம வாங்கிக்கிறணும். இந்த கல்வமும் இங்கே அடிக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊரில் சிலைகள் அடிக்கிற ஊரில் தனியாகவே இருக்குது. அங்கே அந்த மாதிரி கல்வம், இந்த இந்த கரண்ட்டு மிஷினுக்குன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அங்கே வேணும்னாலும் கல்வமும் நம்ம அடித்து வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சு நல்லபடியாக அந்த மருந்துகளை செய்யுங்க. ரெண்டாவது நன்னிக்கல் அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நன்னிக்கல் கல்வம்னு. அதில் உள்ள சூட்சுமத்தை புரிஞ்சுக்கங்க. நன்னிக்கல் அப்படின்றது கிடையாது. நன்னிக்கல்னால் என்னென்னா, பெரிய பாறைக்கு மேலே ஒரு வேர் முண்டு மாதிரி வளரும். அது காடுகளில் கண்ணுக்கு தெரியாத இடங்களில் தான் அது கிடைக்கும் நன்னிக்கல்லுன்னு. அந்த நன்னிக்கல்லில் தான் அந்த காலத்து சிற்பங்கள்லாம் பண்ணுவாங்க. அதாவது தெய்வ சிலைகள் பண்ணுறதுக்கு நன்னிக்கல் உதவும். இப்போ நம்ம அடித்து கொடுக்கறது கூட கிரானைட்டு கல். இது கருப்பு கிரானைட் கல்லில் தான் அடிக்கிறாங்க. அதுக்கு நன்னிக்கல்னு பேர். நன்னிக்கல் கிடையாது. உண்மையான நன்னிக்கல் என்னன்றதை நாங்கள் ஸ்தபதிகிட்ட போய் கேட்டோம், நன்னிக்கல்னால் என்ன அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், நன்னிக்கல்ன்றது பாறைக்குள்ளேருந்து வெளியில் விளையும்யா. அந்த மாதிரி விளையக்கூடியது திண்டு திண்டாக பெருசாக குண்டாக கருப்பாக இருக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். அது கிடைக்கிறதே ரொம்ப அரிது. சித்தர்கள் மகான்களுக்கு தான் கிடைக்கும். அவங்க வந்து அதில் சிற்பங்கள் பண்ணுவாங்க, சாமி பண்ணி வச்சு, சிவலிங்கம் பண்ணி வச்சு பூஜை பண்ணுவாங்க நன்னிக்கல்லில். இப்போ நம்ம அடித்து கொடுக்குறது பூரா கருப்பு கிரானைட்டு கல் தான். ஏன் அதில் பாலிஷ் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் நன்னிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்தபதி தான் எனக்கு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது சாதாரண கருங்கல், இதாக நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி கருங்கல்ல அரைக்கக்கூடிய மருந்துகள் ரொம்ப அருமையாக வருது. இதில் ஈரம் வராது. கிரானைட்டில் வந்து குளிர்ச்சி ஏற்படும். இப்போ சுண்ணங்கள்லாம் அரைச்சி நைட் எடுத்து வச்சோம்னா அது ஈரப்பதம் வருது. ஆனால் இதில் எடுத்து அரைச்சி வச்சோம்னா ஈரப்பதம் வரதில்லை. அதனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், வாங்கி செலவழித்து பார்த்துட்டு தான் அப்புறம் கருங்கல் தான் அருமையானது அப்படின்னு சொல்லி இப்போ கருங்கல்லில் ஓடுது. மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. காசை செலவழிக்கிறது பெருசு இல்லை, அதை பிரயோஜனமாக செலவழிங்க. நல்லபடியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய லேபர் கொடுத்து நம்ம நேரங்காலத்தை வீணாக்கி உட்காந்து அரைக்கெல்லாம் முடியாது இப்போ உள்ள சூழ்நிலையில். அதனால் நம்ம இருக்கக்கூடிய ஒரு நவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அதே மருந்துகளை அதே தன்மையோடு செய்யுங்க. இதை கண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி கல்வங்கள் தேவைப்பட்டாலும் மிஷின் தேவைப்பட்டாலும் நான் நம்பர் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்கலைன்னா விட்டுருங்க.
ஏன்னா நான் வேறு வேலைகளில் இருக்கிறதால கொஞ்சம் எடுக்காமல் இருந்ததுன்னா திருப்பி வந்து நான் மிஸ்டு கால் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கூப்பிட்ருவேன். இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு வச்சுக்கோங்க. 4 ஹெச்பிக்கு மேலே இது தேவையில்லை. இன்னும் சிலர் வந்து இந்த மாதிரி கல்வம் பண்ணுறாங்க, அது டிசி மோட்டரில் போடுறாங்க. டிசி மோட்டருன்றது வந்து ரொம்ப தாங்காது. 23 மணி நேரமெல்லாம் கண்டினியூவாக ஓட்டணும்னா போயிடும், அது ரொம்ப நாளைக்கு தாங்காது. பட் இந்த ஏசி மோட்ரு இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, சாதாரண நம்ம வீட்டு கரண்ட்டில் ஓடுறது. இந்த மோட்ரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு ஒன்றாகாது. இப்போ நான் பழைய கல்வம் வாங்கி போட்டு எனக்கு ஓடுது, 7 வருஷமாக ஓடுது, எதுவுமே ஆகலை. நிறைய மருந்துகள் அரைக்கலாம். 10 வருஷத்துக்கு இடையில் மோட்ரு எதுவுமே ஆகாது. ஆர்பிஎம்மும் கரெக்டாக நம்ம கையறவைக்குரிய ஆர்பிஎம்மில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ கரெக்டாக. அதனால் டிசி மோட்ரு போட வேண்டாம். டைரக்ட் கரண்ட் மோட்ரு போடுறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சின்னதாக இருக்கும். கல்வம் சின்ன கல்வமாக இடத்துல வச்சு அரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மாதிரி 13 மணி நேரம் 20 மணி நேரமெல்லாம் அரைக்க முடியாது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அரைக்கலாம், இல்லை ஒரு 5 மணி நேரம் அரைக்கலாம். அதுவே ஓவர் ஹீட் ஆகும். அதுக்கு பின்னாடி அரைக்கும் போது போயிடுச்சுன்னா போனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது டிசி மோட்டரை. பட் நம்ம அந்த ஏசி மோட்டரை நம்ம காயில் கட்டி கூட போட்டுக்கலாம் திருப்பி. அதனால் அதில் உள்ள டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சு, அதில் உள்ள நன்மை தீமைகள் தெரிஞ்சு செய்யுங்க. காசு கொடுத்து வாங்கி அப்புறம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.